அவனுடைய வனத்தின் மகிமையையும் அவனுடைய பயிர் நிலத்தின் மகிமையையும் உள்ளும் புறம்புமாய் அழிய பண்ணுவார். கொடி பிடிக்கிறவன் களைத்து விழுவது போலாகும். கொடி பிடிக்கிறவன் அப்படின்னா ஒரு காரியத்தை முன்ன நின்று செய்கிறவன், நடத்தி கொண்டு செல்கிறவன் அர்த்தம். இங்கே அசீரிய ராஜா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எகென்ஸ்டாக யுத்தத்துக்கு வந்திருப்பாங்கல்ல. அப்போ ஒரு சில இடத்துல அசீரியர்கள் மேற்கொள்ளும் போது இது என்னுடைய பலம், என்னுடைய பராக்கிரமம் அப்படின்னு சொல்லி அவன் பெருமை பாராட்டுவான். ஆண்டவர் அந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஃபேவர் பண்ணிட்டு அசீரிய ராஜாக்களுக்கு எதிர்த்து நிற்பாங்க. அந்த மனிதர்களை சோர்ந்து போக செய்து அவங்களுக்கு எகென்ஸ்டாக ஆண்டவர் யுத்தம் பண்ணி அவர்களை மேற்கொள்வார். இன்றைக்கு நாமும் ஆண்டவருக்கு விரோதமான ஒரு சில அந்த பெருமைகள், அவர் விரும்பாத காரியங்கள் நமக்குள்ள இருக்குதான்னு சொல்லிட்டு நம்மளே சோதித்து பார்க்கணும். அசீரியனா இருந்தாலும் யாரா இருந்தாலும் நம்ம பெருமைப்படுகிறது ஆண்டவருக்கு முன்பாக, இது என்னுடையது, இது என்னுடைய பராக்கிரமம், இது என்னுடைய எஃபர்ட் தான் இது வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த வெற்றியை அவருக்கு தராம, அந்த மகிமையை ஆண்டவருக்கு தராம நம்ம பெருமைப்பட்டோம்னா அது ஆண்டவருக்கு பெருமையில்லாத காரியம். இன்றைக்கு அப்படிப்பட்ட பெருமை நமக்குள்ள இருந்தா அதை அழிச்சிருங்க. ஆண்டவரே, இது உங்க பலிபீடத்தில் வைக்கிறேன், இந்த பெருமை குணம், இந்த பெருமையில்லாத குணம் எனக்கு வேண்டான்னு சொல்லுங்க. அதை பெருமையுள்ளவனுக்கு ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார். கர்த்தருக்கு எகென்ஸ்டா நின்று நம்மளால ஜெயிக்க முடியாது. ஆண்டவரே, இந்த கெட்ட குணங்கள் எனக்கு வேண்டான்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அசீரிய ராஜாக்களை வழி விலக செய்தார். உங்க வழியில இருந்து அந்த பெருமை பிடித்த மனிதர்கள் உங்களோட யுத்தம் பண்றாங்கல்ல, உங்களை வாழ விட மாட்டேன்றாங்கல்ல, உங்களுடைய சுதந்திரங்களை அநியாயமா சிறைப்பிடித்து கொண்டு போறாங்கல்ல, இன்றைக்கு உங்களோட யுத்தம் பண்ணி உங்களை நிம்மதி இல்லாம பண்ற அந்த அசீரியரை போல இருக்க அந்த மனிதர்களை கர்த்தர் உங்க வழியில இருந்து விலக செய்வார். நீங்க ஆண்டவரோட ஒப்புரவாங்க. அந்த பெருமை பிடித்த மனிதர்கள், நமக்குள்ள அந்த பெருமை இருக்கக்கூடாது. சுத்தி இருக்கிறவங்களை, உங்களோட யுத்தம் பண்ணிருக்கவர்களை ஆண்டவர் உங்க வழியிலிருந்து விலக செய்வார். நீங்க ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பிரியமாய் நடந்து கொள்ளுங்கள். பெருமை பாராட்டாதீங்க. உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும்போது இது ஆண்டவர் எனக்கு கொடுத்தாருன்னு அந்த நன்றியோடு இருங்க. ஆண்டவர் உங்க பட்சத்தில் இருப்பார். உங்களுக்கு நியமித்த வழியில உங்களை நடத்தி கொண்டு போவார். உங்களுக்கு நியமித்த நன்மைகளை, சுதந்திரங்களை உங்களுக்கு சுதந்திரிக்க செய்வார். அந்த பெருமை பிடித்த மனிதர்கள் உங்களோட யுத்தம் பண்ண வந்தாலும் நீங்க யுத்தத்துக்கு போக வேண்டாம். ஆண்டவரே, இது எனக்கு இந்த யுத்தம் எனக்கு வேண்டாம்னு சொல்லுங்க. கர்த்தரே அதை பார்த்துக் கொள்வார்.